पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। स्वरूप है, यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है। कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। विराजित तन मंदिर में मन की मूर्ति मुस्काई, दीन प्रभु की सबको देने चला ये काफिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी।
सबका भला हो यही दुआ का दिल में सिलसिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। हो जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 5/7/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சி பாப் துமே படா ரஹே ஹே. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார்.
எதுக்காக? खूबसूरत தேவி தேவதா பண்ணனே, அழகான தேவி தேவதையாக ஆக்குவதற்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். खूबसूरती का आधार है पवित्रता. அழகிற்கு ஆதாரமே தூய்மையாகும். கேள்வி கேட்குறாங்க பாபா. रूहानी शमा पर जो फरवाने फ़िदा होने वाले हैं उनकी निशानी क्या होगी? ஆன்மீக தீபத்தில் எந்த விட்டல் பூச்சிகள் பலியாக கூடியதோ அந்த விட்டல் பூச்சியினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில் சொல்கிறாங்க பாபா. 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபிதா ஹோனே வாலே ஃபர்வானே, தீபத்தில் பலியான விட்டல் பூச்சிகள். फर्स्ट पॉइंट, क्षमा जो है जैसी है उसे यथार्थ रूप से जानते हैं और याद करते हैं. பாபா தீபம் எப்படி இருக்கின்றதோ அவற்றை யதார்த்த ரூபத்தில் அறிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்வார்கள். பாபா யாரோ எப்படியோ அப்படியே அவரை அறிந்து கொண்டு நினைவு செய்கிறார்கள். 2வது பாயிண்ட், ஃபிதா ஹோனா மனா பாப் சமான பன்னா, பலியாகுவது என்றாலே அர்த்தம் பாபாவிற்கு சமான் ஆகுவதாகும். 3வது, फिदा होना माना बाप से भी ऊंच राजाई का अधिकारी बन जाना. பலியாகுவது என்றாலே பாபாவை விட உயர்ந்த ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவதாகும். பாடல் இன்றைக்கு மெஹ்ஃபில் மே ஜல் ஒட்டி ஷமா, கூட்டத்தில் ஒரு ஜோதி எழுந்தது அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों ने गीत की लाइन सुनी. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலுடைய முதல் வரியை கேட்டீர்கள். இது யார் புரிய வைக்கிறா? ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். அவர் தீபமாகவும் இருக்கிறார். அவருக்கோ நிறைய நாமங்களானது இருக்கிறது. பாப் கி ஸ்துதி பி போத் கர்த்தே ஹேன், பாபாவிற்கு மகிமையும் நிறைய பாடப்படுகிறது. ये भी परमपिता परमात्मा की स्तुति है ना, இதுவும் பரம்பிதா பரமாத்மாவுக்கு பாடப்பட்ட மகிமை அல்லவா? இது அவர் தீபமாக இருக்கிறார். அந்த தீபத்தை சுற்றி சுற்றி விட்டல் பூச்சிகள் வருகின்றன. பாப் ஷமா பன்கர் ஆயே ஹே பர்வானோ கே லியே, பாபா ஒரு தீபமாக ஆகி வந்திருக்கிறார். யாருக்காக வந்திருக்கிறார் பாபா? விட்டல் பூச்சிகளுக்காக. ஃபர்வானே ஜப் ஷமா கோ தேக்தே ஹேன், விட்டல் பூச்சிகள் எப்பொழுது விளக்கை பார்க்கின்றதோ, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபத்தை பார்க்கின்றதோ அப்பொழுது உடனே பலியாகி சரீரத்தை விட்டுவிடுகிறது. अनेक परवाने होते हैं जो क्षमा पर प्राण देते हैं. அநேக விட்டல் பூச்சிகள் விளக்கில் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறார்கள். उसमें भी खास जब दीपावली होती है, அதிலே பார்த்தா முக்கியமாக எப்போ தீபாவளி பண்டிகை வருகின்றது அப்போ நிறைய விளக்குகள் ஏற்றப்படுகிறது. அப்போ சின்ன சின்ன விளக்குகளும் நிறைய ஏற்றப்படுகிறது. இரவு பொழுது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அப்போ நிறைய அந்த இரவு நேரத்தில் நிறைய விட்டல் பூச்சிகள் இறந்து விடுகின்றன. अब तुम बच्चे जानती हो பாபா ஹி ஹமாரா ரூஹ், இப்பொழுது குழந்தைகள் நாம் அறிந்திருக்கின்றோம் பாபா தான் சுப்ரீம் பரம் ஆத்மா. उनको शरीर भी प्योर है, उनको हुसैन भी कहा जाता है, बहुत खूबसूरत है. அவர் மிகவும் அழகானவர். பக்தியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அழகானவர் அப்படிங்கிறதுக்கு? சத்தியம், சிவம், சுந்தரம். ஏன் அவர் அழகானவர் என எப்பொழுதுமே அவர் தூய்மையானவராகவே இருக்கிறார். ஆத்மா எப்போ தூய்மையாகி விடுகிறது அப்பொழுது அதற்கு ஷரீரமும் தூய்மையான ஷரீரம், இயற்கையான அழகுடைய சரீரம் கிடைக்கின்றது. சாந்தி தாமே ஆத்மா பவித்திர ரேத்தியே, சாந்தி தாமத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாக்கள் பவித்திரமாக இருக்கிறார்கள். फिर जब यहाँ आती है पाठ बजाने तो ஆத்மா பரநாமத்திலிருந்து ஆத்மா எப்போ இங்கே நடிப்பதற்காக வருகின்றதோ
அப்போ ஆத்மா சத்து பிரதானத்திலிருந்து சத்தோ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலைக்கு வருகின்றது. फिर सुंदर सी श्याम अर्थात काली इम्प्योर बन जाती हैं. சுந்தரமாக இருக்கக்கூடிய ஆத்மா அடுத்து ஷியாம், அதாவது கருப்பாக தூய்மையற்ற ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. ஆத்மா जब पवित्र है तो गोल्डन एज कही जाती है. ஆத்மா எப்போ தூய்மையாக இருக்கிறதோ அப்பொழுது அது கோல்டன் ஏஜ் என்றும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய சரீரமும் கோல்டன் ஏஜ், தங்கமயமான சரீரம், பொன்மேனி கிடைக்கின்றது. கோல்டன் ஏஜ்னு பொன்மேனி. துனியா भी पुरानी और नई होती है. உலகமும் கூட புதுசாக இருக்கிறது, அடுத்து உலகம், இதே உலகம் பழசாகின்றது. வஹி ஹசீன் பரம்பிதா பரமாத்மா. இந்த அழகான பரம்பிதா பரமாத்மாவை தான் பக்தி மார்க்கத்தில் அழைத்து வந்தோம். हे शिव बाबा, निराकार परमपिता परमात्मा आया हुआ है. எப்படி அழைத்து வந்தோம்? ஹே சிவ பாபா, நீங்கள் அழைத்த அந்த சிவ பாபா தான் பரமபிதா பரமாத்மா நிராகாரர் தான் வந்திருக்கிறார். ஆத்மாவுக்கு இம்பியூர் சி பியூர் ஹசீன் பனானே. ஆக இன்றைக்கு பாபா எதற்காக வந்திருக்கிறாங்க? ஆத்மாக்களை இம்பியூர், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான அழகான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். அழகு அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. இங்கே பாபா ஆத்மாவை அழகாக்கிட்டார் அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கு ஸ்தூலமான அழகும் கூட எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். ऐसे नहीं आजकल तो जो बहुत खूबसूरत है उनकी आत्मा पवित्र है. இன்றைக்கு உலகத்தில் கூட நிறைய பேர் அழகானவர்கள் இருக்காங்க. அவங்க அழகாக இருக்காங்கன்னா அவங்க ஆத்மா பவித்திரமாக இருக்குது அப்படி அர்த்தம் இல்லை. ஆத்மா अपवित्रமாக தான் இருக்குது. பல் ஷரீர் खूबसूरत है फिर भी आत्मा पतित है ना. என்ன சொல்கிறார் பாபா? ஷரீரம் அழகாக இருந்தாலும் ஆத்மா பத்தித்த ஆத்மா இல்லையா, விகாரங்களுக்கு அடிமையான ஆத்மா அல்லவா. வெளிநாட்டில் கூட எவ்வளவு அழகானவர்கள் இருக்கின்றார்கள். ஜான்தி ஹோ பாபா சிலர், உங்களுக்கு தெரியும் எல்லாரை விட மிக அழகு யாரு? அழகு சுந்தரம் யாரு? ஒரே ஒரு சிவ பாபா. லக்ஷ்மி நாராயணா சத்தியுகத்தில் மிகவும் அழகுடையவர்களாக இருந்தார்கள். இதுவோ நரகம், இது நரகத்தினுடைய அழகு. இந்த உலகத்தில் அழகாக இருக்காங்கன்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டார் பாபா? தூய்மை இல்லாத ஆத்மா தூய்மையாக இல்லை, சரீரம் மட்டும் எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. அதனால் நரகத்தினுடைய அழகு, சொர்க்கத்தின் அழகு எங்கே? ஆத்மா சரீரம் ரெண்டுமே எப்படி இருக்குது? தூய்மையாக இருக்குது. அந்த அழகு எங்கே? அதனால் ஏற்பட்ட அழகு எங்கே? இந்த நரகத்தினுடைய அழகு எங்கே? வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஆனால் மனிதர்களுக்கு இது போன்ற விஷயங்களை பற்றி தெரியாது. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இவை அனைத்தும் நரகத்தினுடைய அழகு. हम सभी स्वर्ग के लिए नेचुरल सुंदर बन रहे हैं. ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? மிகப்பெரிய ஒரு பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இங்கே பாபா சொர்க்கத்தில் இயற்கையான அழகுடையவர்களாக ஆக்குவதற்கு இங்கே பாபா குழந்தைகளை வர சொல்லியிருக்கிறார். அப்போ எதுக்கு வந்திருக்கிறோம்? சொர்க்கத்தின் இயற்கையான அழகுடையவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். 21 ஜென்மத்துக்கு நீங்கள் அப்படி அழகாக இருப்பீங்க. நான் அழகு இல்லைன்னு கவலைலாம் பட வேண்டாம். ஜென்ம ஜென்மத்துக்கு அழகானவர்களாக பாபா ஆக்கி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அழகோ ஒரு ஜென்மத்திற்குத்தான். அங்கே இருக்கிற அழகோ 21 ஜென்மத்துக்கு. அழகோ அழகு யாரு? பாபா. அவரை அழகாக பாருங்க, நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? அழகானவர்களாக ஆகிவிடுவீர்கள். இங்கே பாபா வந்திருக்கிறார். எதற்காக பாபா வந்திருக்கிறார்? எதற்காக? நம்மளே என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வரணும். முழு உலகம், மனுஷன் மட்டும் இல்லை, முழு உலகத்தையுமே அவர் அழகான உலகமாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். सत्युग नई दुनिया में थी खूबसूरती देवी देवताएं.
சத்தியுக புது உலகத்தில் இருந்தவர்கள் அழகான தேவி தேவதைகள். நீங்கள் அதுபோல ஆகுவதற்காக என்ன பண்ணிட்டுருக்கீங்க? படித்து கொண்டிருக்கிறீர்கள். बाप को क्षमा भी कहते हैं, परंतु है பரமாத்மா. பாபாவை ஒரு தீபம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் யாரு? பரம் ஆத்மா. जैसे तुमको आत्मा कहते हैं वैसे उनको परमात्मा कहते हैं. எப்படி உங்களை ஆத்மா என்று கூறப்படுகிறதோ அதே போல அவரை பரமாத்மா என்று கூறப்படுகிறது. तुम बच्ची बाप की महिमा गाते हो. குழந்தைகள் நீங்கள் பாபாவுடைய மகிமையை பாடுகிறீர்கள். பாபா என்ன பண்ணுறாரு? குழந்தைகளுடைய மகிமையை பாடுகிறார். தும்கு ஐசா பன்னாத்தா ஹூம், நான் உங்களை அவ்வாறாக ஆக்குகிறேன். எவ்வாறாக? என்னை விட உங்கள் பதவி பெரிய பதவி. நான் யாராக இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன், நான் எப்படி என்னுடைய பாகத்தை நடிக்கின்றேன், और कोई नहीं जानते. இதை பற்றி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. अभी तो बच्चे जानते हो. இப்போ குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். कैसे आत्माएं 5 बजाने के लिए परंदाम से आती है. என்ன தெரிஞ்சிட்ருக்கிறோம்? நாம குழந்தைகள் பரந்தாமத்திலிருந்து நடிப்பதற்காக எப்படி வருகின்றோம். हम शूद्र कुल में थी, अब ब्राह्मण कुल में आई हैं. நம்ம சூத்ர குலத்தில் இருந்தோம், சூத்ரர்களாக இருந்தோம். இப்போ பிராமண குலத்திற்கு வந்திருக்கின்றோம். இத்துமாரி வர்ணஹே. பிராமண குலம் என்பது நம்முடைய ஒரு வர்ணமாகும். और कोई धर्म वालों के लिए वर्ण नहीं है. வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த வர்ணம் கிடையாது. அவர்களுடையது ஒரே ஒரு வர்ணம்தான். சிருஷ்டி பி சத்தோ ரஜோ தமோ में आती है. இந்த சிருஷ்டி கூட சத்தோ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலை அடைகின்றது. इस सृष्टि चक्र बेहद का बाप बैठ समझाते हैं. இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி எல்லையற்ற பாபா புரிய வைக்கிறார். சாதாரண பாபா இல்லை. அவர் எப்பேற்பட்டவர்? அவர் ஞானக்கடலானவர், பவித்திர கடலானவர். சுயம் அந்த பாபா கூறுகிறார், நான் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது, நான் மறுபிறப்பெல்லாம் எடுப்பதே கிடையாது. பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் மனிதர்களுக்கு அந்த சிவன் எப்போ அந்த பூமிக்கு வருவார் என்பது தெரியறதில்ல. उनकी जीवन कहानी को भी नहीं जानते हैं. சிவன் எப்போ அந்த பூமிக்கு வரார் அதுவும் தெரியாது. அவருடைய வாழ்க்கை கதை என்ன அதுவும் தெரியாது. பாப் கேते हैं, யாருக்கும் தெரியாது. என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. அவங்களே சொன்னால் தானே தெரியும். அதுமாரி பாபா சொல்கிறார், இப்போ நானே வந்திருக்கிறேன். நான் யாராக இருக்கிறேன், நான் யார், நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன், என்னிடத்தில் என்னெல்லாம் பாட்டு இருக்கின்றது, இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது, இவற்றையெல்லாம் நான் குழந்தைகளுக்கு கல்பா வந்து புரிய வைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. हम सीढ़ी उतरती तमो प्रधान बने हैं. நம் ஏணிப்படியில் இறங்கி தமோ பிரதான நிலையை அடைந்திருக்கிறோம். 84 பிறப்புகளையும் நீங்கள் தான் எடுக்கின்றீர்கள். पिछाड़ में जो आते हैं उनको भी सतो रजो तमो में आना ही है. கடைசியில் கலியுக கடைசி முடியும் போது கூட ஆத்மாக்கள் பிறப்பெடுப்பாங்க இல்லையா? அப்படி எடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூட சத்தோ ரஜோ தமோ நிலையில் வந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் எப்போ தமோ பிரதானம் ஆகின்றீர்களோ அப்போது முழு உலகமும் தமோ பிரதானம் ஆயிடுறது. फिर तुमको तमो प्रधान से सतो प्रधान जरूर बनना है. தமோ பிரதான நிலை அடைந்த நீங்கள் மீண்டும் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும், அவசியமாக வேண்டும். ये सृष्टि चक्र फिरता रहता है. இந்த சிருஷ்டி சக்கரமானது சுற்றி கொண்டே இருக்கிறது.
அபிஹே கலியுக், இப்பொழுது இருப்பதோ கலியுகம். அடுத்து என்ன வரும்? உஸ்கே பாத், கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வரும். கலியுகி ஆயு பூரி ஹுய், கலியுகத்தினுடைய ஆயுள் முடிவடைய போகிறது. பாபா சொல்கிறார், நான் சாதாரண சரீரத்தில் ஒவ்வொரு கல்பமும் வந்தது போல நான் शरीरத்தில் பிரவேசிக்கின்றேன். फिर से तुम बच्चों को राजयोग को सिखाने, शरीरத்தில் எதுக்கு நான் பிரவேசிக்கிறேன்? ராஜ யோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக பிரவேசிக்கின்றேன். யோகத்தோ ஆஜ்கல் பகுத் ஹே, யோகா என்பது இன்றைய காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. பேரிஸ்டர் யோக், இன்ஜினியர் யோக், யோகா நிறைய இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா அது வக்கீல் யோகம், வக்கீலுக்கு ஆகணும் வக்கீலாகணும் அப்படின்னு நினச்சிட்டே படிக்கிறாங்க. இன்ஜினியர் யோக், இது எல்லாமே தனிப்பட்டது. अभी तो बच्चे आत्म अभिमानी बनने की संस्कार अपने में डालते हो. இப்போ குழந்தைகள் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான ஒரு சன்ஸ்காரத்தை தனக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஆதா கல்ப தேகாபிமானி ரஹே, அரை கல்பமாக தேகாபிமானத்தில் தான் இருந்தோம். अब बाप कहते हैं, இப்போ பாபா என்ன சொல்கிறாரு? தேஹி அபிமானியாக ஆகுங்கள். ஆத்மா में ही पढ़ाई की संस्कार है, ஆத்மாவில் தான் படிப்பதற்கான சன்ஸ்காரமும் இருக்கிறது. மனுஷ ஆத்மாய் ஜட்ஜ் பண்ணி, மனித ஆத்மா தான் ஜட்ஜ் ஆகின்றது. படித்து என்ன ஆகிடுறது? ஜட்ஜ் ஆகிடுறது. இப்போ நாம் விஸ்வத்துக்கு எஜமானனாக தேவதையாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம். படிப்பிக்கக்கூடியவர் யார்? சிவ பாபா பரம் ஆத்மா. அவர்தான் ஞான கடலாக, சாந்தி கடலாக, எல்லாம் நிறைந்த கடலாக, சம்பத்தி கடலாக இருக்கின்றார். ये भी दिखाती सागर से रत्नों की थालियाँ निकलती है. இப்படிலாம் காட்டியிருக்காங்களா? கடலிலிருந்து ரத்தினங்களுடைய தட்டுக்கள் வந்தன அப்படின்லாம் காட்டியிருக்காங்களா? அது என்னதான் காட்டினாலும் பாபா என்ன சொல்கிறாரு? அவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். பாப் சம்ஜாத்தே ஹேன், பாபா புரிய வைக்கிறார். இதுதான் எது? பாபா கொடுக்கக்கூடியது அழிவற்ற ஞான ரத்னம். இன் ஞான் ரத்னோ से तुम बहुत साकार बनते हो. இந்த ஞான ரத்னத்து மூலமாக நீங்கள் பெரிய செல்வந்தராகிறீங்க. फिर हीरे जवाहर में भी तुमको बहुत मिलते हैं. அடுத்து வைடூரியங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. एक एक रत्न लाखों रुपया का है. இங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரத்தினங்களும் லட்ச ரூபாய்க்கு சமமானவை. तुमको इतना साकार बनाते हैं. அவ்வளவு பாபா நம்மை செல்வந்தராக ஆக்குகிறார். तुम जानती பாரதி வேஸ்லெஸ் வேர்ல்டு தா. நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், பாரதம்தான் நிர்விகாரி உலகமாக இருந்தது. உஸ்மி பவித்ர தேவதாயே ரேத்தே தே. அந்த உலகத்தில் யார் இருந்தா? பவித்திரமான தேவி தேவதைகள் இருந்தார்கள். அபி சான்வரே அப்பவித்திர பன் கே ஹே. அந்த தேவதைகளே இப்பொழுது கருப்பானவர்களாக, अपवित्रमानवர்களாக ஆகிவிட்டார்கள். ஆத்மா और परमात्मा का मेला होता है. ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இப்பொழுது சந்திப்பு நடைபெறுகிறது. ஆத்மா शरीर में है தபி सुन सकती है. ஆத்மா शरीரத்தில் இருக்கும்போது தான் அதால் கேட்க முடியும். परमात्मा भी शरीर में आता है. பரமாத்மாவும் शरीரத்தில் வருகின்றார். आत्मा और परमात्मा का घर शांति धाम है. ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கான வீடு சாந்தி தாமமாகும். அங்கே ஆத்மா இருக்கும்போது ஆத்மா எந்த விதமான சப்தத்தை எழுப்புவதில்லை. यहाँ परमात्मा बाप आकर बच्चों से मिलते हैं. அங்கே இருக்கும்போது பரமாத்மா ஒன்றும் பண்ணுறதில்ல. இங்கே பரமாத்மா வந்து குழந்தைகளோடு சந்திக்கின்றார்.
சரீரத்தோடு சந்திக்கிறார், சரீரத்தில் வந்து சந்திக்கிறார். வஹா தோ கர் ஹே, பரந்தாமம் என்பதோ வீடு. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓய்வு எடுப்பாங்க. அபித்து பச்சி புருஷோத்தம் சங்கமை பருகோ, இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். மற்ற எல்லாரும் எங்கே இருக்காங்க? கலியுகத்தில். பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கமே கர்ச்சா போத் கர்த்தே ஹேன், பக்தி மார்க்கத்தில் நிறைய செலவுகள் என்பது செய்யப்படுகிறது. சித்திரபி போத் பனாத்தே ஹேன், நிறைய சித்திரங்களும் தயாரிக்கிறாங்க. பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்க. नहीं तो श्री कृष्ण का चित्र घर में भी रख सकते हैं. ஸ்ரீ கிருஷ்ணருடைய சித்திரத்தை சிலையை வீட்லேயே வச்சு வணங்கலாம். ஆனாலும் கோவில் கட்டி அந்த கோவிலில் தான் வழிபாடு செய்யப்படுகிறது, பூஜை செய்யப்படுகிறது. ரொம்ப மலிவான சித்திரங்களெல்லாம் கூட கிடைக்குது. ஆனாலும் தூரத்தில் கோயில்களை கட்டியிருக்காங்க. ரொம்ப தூரம் போய் அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இவை அனைத்துமே என்ன? அதே கிருஷ்ணர் தான் அங்கேயும் இருக்கார். வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அதே கிருஷ்ணர் தான் அங்கேயும் இருக்கார், வேறு யாரும் இல்லை. இவை அனைத்துமே பக்தி மார்க்கம். வீட்டில் வச்சு வணங்க முடியும் என்ற ஒரு வசதி இருந்தாலும் கூட ரொம்ப தூரம் போய் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வர்றதான் பிடிக்குது. ஏன்னா பக்தி மார்க்கம். சத்தியத்தில் ஆலயங்கள் கிடையாது. அங்கே அனைவருமே பூஜ்ய நிலையில் இருக்கின்றோம். கலியுகத்தில் எல்லோருமே பூஜாரிகள். அபி சங்கமே பர் பூஜ்ய தேவதா பன ரஹே ஹோ, இப்போ சங்கம் யுகத்தில் நீங்கள் பூஜ்ய தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அபி தும் பிராமன் பனே ஹோ, இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக ஆகிவிட்டீர்கள். इस समय तुम्हारे अंतिम पुरुषार्थी மோஸ்ட் வேல்யூபிள். இப்போ இருக்கக்கூடிய இந்த கடைசி நேரத்திற்கான சரீரம் இது. இந்த சரீரம் எப்பேற்பட்டது? மிக மிக மதிப்பான சரீரம். இனிமே போத் கமாய் கர்த்தியோ, இந்த சரீரத்தை வச்சு தான் நீங்கள் நிறைய வருமானம் பண்ணுறீங்க. பாபா நினைக்கிறீங்க, பாபா சேவா பண்ணுறீங்க, பாபா முரளி கேட்குறீங்க. வருமானம் இல்லையா? எல்லையற்ற பாபாவோடு சாப்பிடுகின்றீர்கள், அருந்துகின்றீர்கள். புகார்த்தே பி உனக்கு ऐसे नहीं कहते ஸ்ரீ கிருஷ்ண சீக்காவும், அழைத்ததே என்னை தான் அழைச்சிங்க. ஸ்ரீகிருஷ்ணரோட சாப்பிடணும் விளையாடணும்னு கூப்பிட்டீங்களா? இல்லை, நினச்சதெல்லாம் அழைச்சதெல்லாம் என்னை தான். ஆனால் என்னை பார்த்து நீங்கள் சொல்லலை, அவ்வளோதானே தவிர நினச்சது அழைச்சதெல்லாம் யார்? என்னை தான். ஏன்னா நான் தான் பரந்தாமத்தில் இருக்கேன், வர முடியும். வேறு யாரும் பரந்தாமத்தில் இல்லையே. ஆனால் வேறு கிருஷ்ணரை பார்த்து எல்லாமே சொல்லிட்டீங்க. बाप को याद करते हैं तो मात पिता हम बालक तेरे, பாபாவை நினைத்தோம், நீங்கள் தான் மாத் பிதா, நாங்கள் உங்களுடைய குழந்தை அப்படின்னு அவரை அழைத்தோம். ஸ்ரீகிருஷ்ணருடைய குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலை. சபி ஆத்மாயே பரம்பிதா பரமாத்மாக்கு பச்சே हैं. எல்லா ஆத்மாக்களுமே பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தைகள். ஆத்மா ஷரீர் துவாரா கேத்தி ஹே, ஆத்மாவானது ஷரீரத்து மூலமாக கூறுகிறது. என்ன சொன்னிச்சு ஆத்மா சரீரத்து மூலமாக? பாபா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா போதும், நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம், உங்கள் கூடவே விளையாடுவோம், உங்கள் கூடவே சாப்பிடுவோம், எல்லாம் உங்கள் கூட தான் செய்வோம். பாபா நீங்கள் வாங்க பாபா. அப்படி நாம் பாபாவை அழைத்தோம். தும் கேத்தி ஹீ ஹோ பாப் தாதா, நம்ம சொல்கிறதும் என்ன சொல்கிறோமா? பாப் தாதா. தூ ஜெய்சே கர் ஹோ கயா, அப்போ இது வீடு ஆயிடுச்சு இல்லையா? அம்மா அப்பா குழந்தைங்க இருக்கிறோம் அப்படின்னா இது என்ன வீடு தானே, எங்கேயோ வந்திருக்கோன்னு தோணக்கூடாது. இங்கே இருப்பது யார்? பாப் தாதா மற்றும் குழந்தைகள். ये ब्रह्मा है बेहद का रचयिता. இவரோ பிரம்மா, எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பாளர். बाप इनमें प्रवेश कर इनको अडाप्ट करते हैं. பாபா இவருக்குள்ளே பிரவேசித்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? இவரை தத்தெடுக்கிறார்.
இன்கோ கேத்தே தும் மேரி ஹோ. இவரோட சரீரத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இவர் யார், என்னுடையவர். ஏஹே முக வம்சாவளி, இதுதானே முக வம்சாவளி, வாய் மூலமாக படைக்கப்பட்டது. ஜேசே ஸ்திரீ கோபி அடாப்ட் கர்த்தே ஹேனா, எப்படி ஒரு பெண்ணை தத்தெடுக்கிறார்கள் அல்லவா. து மேரி ஹோ, ஒரு பெண்ணை தத்தெடுத்த பிறகு அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஒரு கணவனுக்கு மனைவி ஆயிடுறாங்க. அப்போ கணவன் என்ன சொல்கிறாரு, நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு, நான் இவரோட சரீரத்தில் வரேன், இவர் மூலமாக உங்களை என்ன ஃபஸ்ட்டு இவரை தத்து எடுக்கிறேன், அடுத்து இவர் மூலமாக உங்களை தத்து எடுக்கிறேன். பாப் கேத்தே மேனே இன்கோ அடாப்ட் கியா ஹே. பாபா சொல்கிறார், நான் இவரை தத்தெடுத்தேன், இவர் மூலமாக உங்களை தத்தெடுக்கிறேன். நீங்கள் யாரப்போ, என்னோட குழந்தை. பரந்து ஏக மேலே, நான் வந்த சரீரமோ ஆண் சரீரம் மேல். உங்கள் நிறைய குழந்தைங்களை நான் தத்தெடுத்துட்டேன். தத்தெடுத்த குழந்தைல ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருமே இருக்காங்க. तुम सभी को संभालने के लिए फिर सरस्वती को भी अडाप्ट किया. உங்கள் அனைவரையும் பார்த்து கொள்வதற்கு, பாலனை செய்வதற்கு சரஸ்வதியை நான் தத்தெடுத்தேன். உனக்கு மாதா கா டைட்டில் மிலா, அல்ல அவர்களுக்கும் மாதா அப்படிங்கிற டைட்டில் ஆனது கொடுக்கப்பட்டது. சரஸ்வதி நதி, பாபா என்ன சொல்கிறாங்க, சரஸ்வதி நதி என்று புகழுக்குரிய நதி ஓடுகிறது அல்லவா. ஏ நதி மாதா ஹுயினா, இங்கே இவங்களும் யார், சரஸ்வதி. இந்த நதி மாதா, பாப் சாகர் ஹே, சரஸ்வதி நதி, பாபா யார், கடல். ये भी सागर से निकली हुई है. இந்த சரஸ்வதி தாய், சரஸ்வதி நதியும் எங்கிருந்து உருவானவர், கடலிலிருந்து உருவானவர்கள். ब्रह्मपुत्र नदी और सागर का बहुत बड़ा मेला लगता है. பிரம்மபுத்திரா நதியும் கடலும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழா நடைபெறுகிறது பக்தி மார்க்கத்தில். ஏன் நடைபெறுகிறது, முழு கல்பத்திலுமே பிரம்மபுத்திரா நதி என்ற பிரம்ம பாபா, சிவபாபா கடல், இருவருடைய சந்திப்பு சங்கம் யுகத்தில் நடைபெறுகிறது. இதுதான் மிகப்பெரிய திருவிழா. இந்த திருவிழாவினுடைய நினைவார்த்தம்தான் பக்தி மார்க்கத்தில் கொண்டாடப்படுகிறது. பாபா சொல்கிறாங்க, இது போன்ற திருவிழா எங்கேயும் நடைபெறுவதில்லை. அது நதிகளுடைய திருவிழாவாகும். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய திருவிழா. பாபா சொல்றார், तुम्हारी बुद्धि में सारी सृष्टि का चक्र है. உங்களுடைய புத்தியில் முழு சிருஷ்டி சக்கரமும் இருக்கின்றது. இதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு, 5000 வருடம். இஸ் बेहद की फिल्म से फिर हद की फिल्म बनाते हैं. இது ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஃபிலிம், 5000 இயர்ஸ். இது எல்லாமே ரெக்கார்டு பதிவானதல்லவா ஏற்கனவே. அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஃபிலிம் மூலமாகத்தான் எல்லைக்குட்பட்ட ஃபிலிமும் தயாரிக்கின்றார்கள். जो पास्ट हो गया है, जो पास्ट हो गया सो प्रेजेंट होता है. எது கடந்ததோ அதுதான் நிகழ்காலமாக இருக்கின்றது. எது நிகழ்காலமாக இருக்கின்றதோ அதுவே எதிர்காலமாகின்றது. अभी तुम हर एक स्वदर्शन चक्रधारी हो. नई दुनिया में आए कितना समय पास्ट हुआ. நீங்கள் புது உலகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. வந்த நீங்கள் எவ்வளோ காலமாச்சு, 5000 வருடம் இல்லையா. இப்போது நீங்கள் ஒவ்வொருத்தருமே स्वदर्शन चक्रधारिகள். तुम समझाते हो हम पहले ब्राह्मण थे फिर देवता बने हैं. இதுவும் நம்ம புரிய வைக்கிறோம். நாம் முதலில் பிராமணர்களாக இருந்தோம், அடுத்து தேவதி ஆகின்றோம். तो बच्चों को भी बाप द्वारा शांतिधाम सुखधाम का वर्षा मिलता है. குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போது பாபா மூலமாக சாந்திதாமம் சுகதாமத்திற்கான ஆஸ்தி கிடைக்கின்றது. बाप आकर के 3 धर्म इकट्ठा स्थापन करते हैं. பாபா வந்து
மூன்று தர்மத்தை ஒன்றாக ஸ்தாபனை செய்கிறார். பாக்கி சப்கா வினாஷ் கரா தேத்தே. இந்த மூன்றை தவிர மற்ற அனைத்தையுமே வினாசம் செய்து விடுகிறார். வாபிஸ் லே ஜானே வாலா தும்கு சத்குரு பாப் மிலா ஹே. வாபஸ் அழைத்து செல்லக்கூடிய சத்குரு பாபா நமக்கு கிடைத்திருக்கிறார். புலாத்தே பி ஹே हमको सत्कति में ले जाओ. அழைக்கின்றார்கள், எங்களை சத்கதிக்கு கொண்டு போங்க அப்படின்னு. ஷரீர்க்கு கலாஸ்காராவோ, இந்த ஷரீரத்திலிருந்து எங்களை விடுவீங்க, உங்கள் கூட எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. குரு கி பாஸ் பி மனுஷ இஸ்லியே ஜாத்தே ஹேன். குருவிடம் மனிதர்கள் செல்வதே எதற்காக? அந்த ஷரீரத்திலேருந்து முக்தி அடைய வைத்து வாபஸ் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான். परंतु गुरु तो शरीर से छुड़ाकर साथ में ले नहीं जा सकते. ஆனால் குருகிட்ட போய் சொல்கிறாங்க, கேட்குறாங்க இதெல்லாம். ஆனால் அந்த குரு ஷரீரத்திலிருந்து உங்களை விட வச்சு வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியாது. ஏன் முடியாது? பத்தீத பாவனன் ஒரே ஒரு பாபா, சத்குரு ஒரே ஒரு பாபா. அவரால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அவர் எப்போ வருகிறாரோ அப்போது சத்குரு பாபா நம்மை அவசியம் தூய்மையாக்குகிறார். பாப் கோய் கहा जाता है காலோ கா கால் மகாகால். பாபாவிற்கு தான் காலனுக்கெல்லாம் காலன், மகாகாலன் என்று சொல்லப்படுகிறது. ஏவர மகாகாலன் சொல்கிறோம்? அனைவரையுமே ஷரீரத்திலிருந்து விடுவித்து கூடவே அழைத்து போகிறார். ஏ சுப்ரீம் கைடு. பாபா எப்பேற்பட்டவர்? சுப்ரீம் கைடு. ये चीची शरीर है, इनकी बंधन से छूटना चाहते हैं. இந்த சரீரமோ சீச்சி சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்தினுடைய பந்தனத்திலிருந்து ஆத்மா விடுபட விரும்புகிறது. ஆனால் விடுபட வைக்கிறது யாரு? பாபா. अभी तुमको इन सब असुरी बंधनों से छुड़ाकर सुख के दैवी संबंध में ले जाते हैं. இப்போ பாபா நம்மை அசுர பந்தனத்திலிருந்து விடுவித்து தெய்வீகமான சம்பந்தத்திற்கு அழைத்து செல்கிறார். தும் ஜான்தி ஹோ, நாம் அறிந்திருக்கின்றோம். ஹம் சுகதாமே ஐங்கி வயா சாந்தி தாம். நாம் சுகதாமத்திற்கு வருவோம். எப்படி வருவோம்? வயா சாந்தி தாம் வழியாக. ஃபிர் துக்குதாமே கேசே ஆத்தியோ. அடுத்து நாம் துக்கதாமத்திற்கு எப்படி வருகின்றோம்? இவையெல்லாம் கூட நாம் அறிந்திருக்கின்றோம். பாபா வருவது எதற்காக? ஷியாமிலிருந்து, கருப்பிலிருந்து அழகான ஆத்மாவாக ஆக்குவதற்கு பாபா வருகிறார். பாப் கேते हैं, பாபா கூறுகிறார், मैं तुम्हारा ओबीडियंट सच्चा फादर भी हूँ. என்ன கூறுகிறார் பாபா? நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த உண்மையான தந்தையாக இருக்கின்றேன். ஃபாதர் ஹமேஷா ஒபீடியன்ட் होता है. தந்தை அப்படின்னாலே எப்போதுமே ஒபீடியண்ட்டாக இருப்பார்கள். ஏன்னா சேவா நிறைய பண்ணுறாங்க. குழந்தைக்கு செலவு பண்ணி படிக்க வச்சு ஆளாக்கி சொத்து சுகம் எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு தந்தை என்ன ஆகுறாங்க? வானப்பிரஸ்த நிலையில் சென்று ஏதாவது ஒரு சாது சன்னியாசியிடம் சத்சங்கத்தில் கலந்துக்கிறாங்க. अपने से भी बच्चों को ऊंच बनाते हैं. தன்னை விட தந்தை குழந்தைகளை உயர்வானவராக ஆக்குகிறார். ये बाप भी कहते हैं. அதுபோல் ஒரு அப்பானாலே தன்னை விட குழந்தை உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்கும். அதே போல் இந்த பாபாவும் சொல்கிறார், मैं तुमको डबल मालिक बनाता हूँ. நான் உங்களை 2 விதமான எஜமானனாக ஆக்குகிறேன். டபுள் மாலிக் ஆக்குகிறேன். எப்படி? நீங்கள் விஸ்வத்துக்கும் எஜமானனாகிறீங்க, பிரம்மாண்டத்திற்கும் எஜமானனாகிறீங்க. உங்களுக்கு பூஜ்யம் 2 விதமான பூஜை நடக்கிறது. இரட்டை ரூபத்தில் பூஜை நடைபெறுகிறது, ஆத்ம ரூபத்திலும் பூஜை நடைபெறுகிறது, சாலிகிராம ரூபத்தில், தேவதா ரூபத்திலும் உங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. நான் பரந்தாமத்துக்கு மட்டும்தான் எஜமானனாக இருக்கிறேன். எனக்கு சிவலிங்க ரூபத்தில் மட்டும்தான் பூஜை நடைபெறுகிறது. எனக்கு சிங்கிள் ரூபந்தான் பூஜை நடக்குது, உங்களுக்கு டபுள் ரூபத்தில் பூஜை நடக்குது. நான் ராஜாவாக ஆகுவதில்லை. உங்களுக்கு எவ்வளோ சேவா பண்ணுற பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
ஈஸியாக என்னை மறந்துடுறீங்க. ஹே ஆத்மாக்களே, தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாமே விநாசமாகிவிடும். தும் கிஸ்கி பாஸ் ஐ ஹோ, நீங்கள் யாரிடம் வந்துள்ளீர்கள்? பேலே பாப் ஃபிர் தாதா, ஃபஸ்ட்டு தந்தை, அடுத்து யார்? தாதா, பாப் தாதா. அபி ஃபாதர் ஃபிர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். இவர் ஃபாதர், அடுத்து இவர் யார்? ग्रेट ग्रेट ग्रैंडफादर. हर बात में तुमको बहुत ऊंच बनाते हैं. ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா நம்மை உயர்வாக ஆக்குகிறார். எப்பேற்பட்ட பாபா கிடைச்சிருக்கிறார் கேட்குறாங்க. எப்பேற்பட்ட பாபா கிடைச்சிருக்கிறார், உनको तुम बोलते क्यों हो? இவரை ஏன் நீங்கள் மறக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ மாயா மறக்க வச்சிருதா? बोलेंगे तो पावन कैसे बनेंगे? என்னை மறந்து போனீங்கன்னா எப்படி நீங்கள் தூய்மையானவர்கள் ஆக முடியும்? கவலை வர வேண்டாமா? இதெல்லாம் நினச்சி கவலை வந்தால் என்னை மறந்து போவீங்களா? பாபா தூய்மை நிலை அடைவதற்கான யுக்திகளை கூறுகிறார். இஸ் யாद से ही खाद निकलेगी. இந்த நினைவின் மூலமாக தான் அழுக்கு போகும். बाप कहते हैं, मीठे मीठे लाडले बच्चे देहाभिमान छोड़ ஆத்மாபிமானி பன்னாஹே. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, தேகாபிமானத்தை விட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும், பவித்திரமானவராகவும் ஆக வேண்டும். காமம் மிகப்பெரிய எதிரி. ஏக் ஜனம் மேரி காத்தீர் பவித்திர பனோ. ஒரு ஜென்மா எனக்கு மரியாதை கொடுத்து என்னாங்க? தூய்மையாகுங்க. மரியாதை கொடுத்துனா நான் சொல்கிறபடி தூய்மையை கடைப்பிடிங்க, விகாரத்தை விட்டுடுங்க. இதுதான் நீங்கள் பாபாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. லௌகிக் பாபா பி கேத்தே ஹேனா கோய் கந்தா காம் நீ கரோ. லௌகிக்க தந்தை கூட சொல்கிறாங்க இல்லையா, எந்த கெட்ட வேலை பார்க்காத, செய்யாத, என்னுடைய மரியாதையை காப்பாற்று சொல்லுவாங்க இல்லையா. பரலோகிக்க தந்தையும் கூறுகிறார், நான் உங்களை தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், உங்கள் முகத்தை நீங்கள் கருப்பாக்கிக்காதீங்க. சபி பிராமணோ கி और बाप की बस गवा देंगे. நீங்கள் உங்கள் முகத்தை கருப்பாக்கிட்டீங்கன்னா என் பேரையும் கெடுக்குறீங்க, பிராமணர்களுடைய பேரையும் இந்த குடும்பத்தினுடைய பேரையும் கெடுக்குறீங்க. लिखते हैं बाबा हम गिर गया, காலா முக கருதியா. பாபாக்கு கடிதம் எழுதுகிறாங்களா, பாபா கீழே விழுந்துட்டேன், முகத்தை கருப்பாக்கிட்டேன் எழுதுகிறாங்க. பாபா என்ன சொல்கிறார்? தும்கு ஹசீன் பன்னானி ஆயா ஹூ. உங்களை அழகாக்கணும்னு நினச்சில நான் வந்தேன். என்ன சொல்கிறார் பாபா? உங்களை அழகாக்கிடலாம், அழகாக்கணும்னு தானே நினச்சி வந்தேன். அழகாகவும் ஆயிட்டு தானே இருந்தீங்க, ஆனால் அப்புறம் என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் முகத்தை நீங்களே கருப்பாக்கிட்டீங்க. तुम्हें सदा அசீன் बनने का पुरुषार्थ करना है. என்ன சொல்கிறார் பாபா? எப்போவுமே நீங்கள் அழகான ஆத்மா ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, ये अंतिम पुरुषार्थी शरीर बहुत वैल्यूबल है. இது கடைசியாக கிடைக்கப்பட்ட ஷரீரம் எதற்காக கிடைத்திருக்கிறது? புருஷார்த்தம் பண்ணுறதுக்காகவே கிடைச்சிருக்கு. அந்த சரீரம் மிகவும் மதிப்பானது. இந்த ஷரீரத்து மூலமாகத்தான் நிறைய வருமானத்தை செய்ய வேண்டும். சும்மா சரீரத்தை நினச்சி நொந்துக்காதீங்க. எல்லையற்ற பாபாவோடு சாப்பிட வேண்டும், அருந்த வேண்டும். அனைத்து சம்பந்தத்தினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், कोई भी ऐसा कर्म नहीं करना है जिसमें ब्राह्मण परिवार की व बाप की इज्जत जाए.
பாபாவுடைய மரியாதை போகிறது போல, பிராமண குடும்பத்தினுடைய மரியாதை போகிறது போல எந்த கர்மாவும் செய்ய வேண்டாம். மரியாதை காப்பாற்றணும். ஆத்ம அபிமானியாகி முழுமையாக பவித்திரமானவராக ஆக வேண்டும். நினைவின் மூலமாக பழைய அழுக்கெல்லாம் நீக்கிடணும். वरदानम सुनने के साथ साथ स्वरूप बन मन की मनोरंजन द्वारा सदा शक्तिशाली आत्मा भव. கேட்பதின் கூட கூடவே சொரூபமானவராக ஆகி மனதனுடைய மனோரஞ்சன் மூலமாக சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். கேட்கும்போது ஒரு சந்தோஷம் அப்படின்னா சொரூப்பாகும்போது அந்த சந்தோஷம் எங்கே நிறைஞ்சிருக்கு? மனசில் மகிழ்ச்சியாக மாறிடும். रोज मन में व स्वप्रीत या औरोप्रीत उमंग उषा का संकल्प लाओ. தினமும் உங்களுடைய மனதில் தனக்காகவும் பிறருக்காகவும் ஊக்க உற்சாகம் நிறைந்த எண்ணங்களை செய்யுங்க. स्वयं भी उसी संकल्प का स्वरूप बनो. தானும் அந்த எண்ணத்தினுடைய சொரூபமாக ஆகுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ அதனுடைய சொரூப்பாயிடுங்க. दूसरों की सेवा में भी लगाओ. பிறருடைய சேவையிலும் அதை ஈடுபடுத்துங்கள். तो अपनी जीवन भी सदा के लिए उत्साह वाली हो जाए. அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் சதா காலத்திற்கு உற்சாகம் கூடிய வாழ்க்கையாக ஆகிவிடும். दूसरों को उत्साह दिलाने वाले बन सकेंगे. பிறருக்கும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட முடியும். जैसे मनोरंजन प्रोग्राम होता है ऐसे रोज मन की मनोरंजन का प्रोग्राम बनाओ. இன்றைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போடப்படுது இல்லையா? அது மாதிரி தினமும் மனதனுடைய மன மகிழ்ச்சிக்கான ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணுங்க. जो सुनते हो उसका स्वरूप बनो. முக்கியம் என்ன கேட்கின்றீர்களோ அதனுடைய சொரூப்பாயிடும். இதெல்லாம் நம்ம நினைக்கணும். அடுத்து இதெல்லாம் நினச்சி இதனுடைய சொரூப்பமாகணும். அப்படி சொரூப்பமாகும்போது நீங்கள் சக்திசாலியாக ஆகிவிடலாம். ஸ்லோகன் दूसरों को बदलने की पहले स्वयं को बदल लो. यही समझदारी है. பிறரை மாற்றுவதற்கு முதலில் தன்னை மாற்றிக்கொண்டு விடுங்கள். இதுதான் புத்திசாலித்தனம். எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம்! நான் மாறணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் யார்? அப்போ யார் மாறுறாங்களோ மாறலையோ ஓகே, நான் மாறிக்கிற பாபா அப்படின்னு நினச்சிட்டாலே போதும். நீங்கள் தான் யார்? புத்திசாலி. அவ்விக்த சமிங்கை சக்திசாலி சங்கல்பத்தினுடைய சக்தியை சேமித்து சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு நிமித்தமாகுங்கள். सबसे तीव्र गति की सेवा का साधन है. அனைத்தை விட தீவிர வேகத்தோடு சேவை செய்வதற்கான சாதனம்னு ஒன்று இருக்குது. அது என்ன சாதனம்? சுபமான சிரேஷ்டமான எண்ணங்களுடைய சக்தி. இந்த சாதனை எவ்வளோ இருக்கு பாருங்கள். எப்படி ब्रह्मा बाबा श्रेष्ठ संकल्प की विधि द्वारा सेवा की वृत्ति में सदा सहयोगी है. எப்படி பிரம்மா பாபா சிரேஷ்ட எண்ணங்களை செய்து அதனுடைய ஒரு விதி மூலமாக சேவையினுடைய வளர்ச்சியை கண்டார். சதா அவர் எப்படி இருந்தார்? சகயோகியாக இருந்தார். விதி தீவிர है तो वृत्ति भी तीव्र है. விதி தீவிரமாக இருந்தால் வளர்ச்சியும் தீவிரமாகத்தான் இருக்கும், விருத்தியும் தீவிரமாக இருக்கும். ऐसे आप बच्चे भी श्रेष्ठ शुभ संकल्प में संपन्न बनो. அதே போல நீங்கள் குழந்தைகளும் சிரேஷ்டமான சுபமான எண்ணங்களில் நிறைந்தவராக ஆகுங்கள். ஓம் சாந்தி. இன்றைக்கு பயிற்சி பண்ண வேண்டிய குணம், நான் நடந்து கொண்டும் சுற்றி கொண்டும் இருக்கக்கூடிய
லைட் ஹவுஸாக இருக்கின்றேன். தன்னைத்தானே என்ன நினைக்கணும் நம்ம? நான் ஒரு லைட் ஹவுஸ் சக்தி. ஞான சூரியனிடமிருந்து ஞானத்தினுடைய ஒளி மற்றும் சக்தி என்னுடைய ஆத்மாவில் விழுந்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் அந்த ஒளி கிரணங்களை பெற்று லைட் ஹவுஸாக ஆகிவிட்டேன். சிரேஷ்டமான ஞான நட்சத்திரமாக ஆகி நான் ஆத்மா பிரகாசத்தினுடைய கிரணங்களை நாலாபுறமும் பரப்பி கொண்டிருக்கின்றேன். இந்த கிரணங்களை பட்ட அனைத்து ஆத்மாக்களும் ஞானத்தின் மூலமாக நிறைந்து லைட் ஹவுஸாக ஆகிக்கொண்டே இருக்கின்றார்கள். நல்லது. ஓம் சாந்தி. கோபம் என்பது பலம் அல்ல, அது தன்னையே அழிக்கும் நெருப்பு.
Anger is never a power. It is self-destructing fire.